சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில பெண் நோயாளிகள் தங்கியிருக்கக்கூடிய வார்டுக்குள் நுழைந்து ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மது போதையில் அவர் உள்ளே சென்று அதிகாலை வேளையில அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நாள்தோறும் வருவது வழக்கம். அதே போல சிகிச்சைக்காக உள்நோயாளியாகவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு மிக்க அந்த ஒரு மருத்துவமனையில உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த வில்லிவாக்கத்தை சேர்ந்த 50 வயது பெண்ணிடம் அதிகாலையில் மது போதையில் உள்ளே நுழைந்த ஒரு இளைஞர் ஒருவர் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அலறி அடித்து கூப்பிடவே அறிவிக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் உதவியோடு அந்த நபரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். விசாரணையில ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும் ஏற்கனவே இவரது உறவினர் அதே மருத்துவமனையில பணியாற்றி வந்ததும், அதனால வேலைக்காக மருத்துவமனைக்கு வந்தவர் மது போதையில அங்கேயே தங்கியிருந்த நிலையில உள்ளே சென்று இந்த பெண்ணிடம் அத்துமீறியதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த நபரை பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த புத்தாண்டு அன்று மது போதையில மருத்துவக் கல்லூரி 3ஆம் ஆண்டு மாணவிக்கும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டார். இது 2வது சம்பவமாக இங்கு நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.